இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறோம். இந்த நல்ல நாளிலே ஆண்டவருடைய வார்த்தையை நாம் பார்க்கலாம். சங்கீதம் 23ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. ஆம் பிரியமானவர்களே, இந்த காலை வேளையில ஆண்டவர் உங்களோட பேசுகிற வார்த்தையை நாம் பார்க்கலாம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிற மனிதர்கள், பொல்லாத மனிதர்கள் மத்தியில் ஆண்டவர் உங்களுக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துவார் என்று வேதம் சொல்லுகிறது. பொல்லாத ஜனங்கள் மத்தியில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். நம்மை அற்பமா நினைக்கிற ஜனங்கள் உண்டு. நம்மை மோசமான ஒரு வழியில் பார்க்கிற ஜனங்கள் உண்டு. நமக்கு வரவேண்டிய பணங்கள், நமக்கு வரவேண்டிய நிலங்கள், சொத்துக்கள், அநேகர் நமக்கு வரவேண்டிய காரியங்களை மற்றவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறதையும் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, எத்தனையோ பேருடைய வாழ்க்கையில் நமக்கு வரவேண்டிய ஆசீர்வாதத்தை வேற ஒரு மனிதர்கள் அதை அனுபவித்து கொண்டு இருப்பதையும் நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். எத்தனை வேதனை! அப்படிப்பட்ட காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வரும்போது எப் ஒரு வீட்டை கட்டுவார்கள். ஆனால் அந்த வீட்டுக்குள்ளாக அதை கட்டினவர்கள் பிரவேசிக்க முடியாதபடி இருக்கிற சூழ்நிலைகள் உண்டு. இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், உன் சத்துருக்களுக்கு முன்பாக, பொல்லாத ஜனங்களுக்கு முன்பாக நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். நான் உன்னை பெருக பண்ணுவேன். உன் சத்துருக்களுக்கு முன்பாக, பொல்லாத மனுஷங்களுக்கு முன்பாக நான் உனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துவேன் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த நாட்களில் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் இருக்கலாம். அந்த ஜனங்களை ஆண்டவர் என்ன செய்கிறார்? ஆகாரை அந்த இடத்தை விட்டு அனுப்புகிறதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கை இப்படிப்பட்ட சத்துருக்களை ஆண்டவர் விரட்டுவார். சத்துருக்களுக்கு நீங்கள் எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான் என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் பொல்லாத ஜனங்களுக்கு முன்பாக உங்களுக்கு ஒரு பந்தியை என் தேவன் ஆயத்தப்படுத்துவார். அவர்களுக்கு முன்பாக உங்களை நிமிர பண்ணுவார், உங்களை ஆசீர்வதிப்பார், உங்கள் தலைகளை உயர்த்துகிற தேவனாய் இருக்கிறார். பிரியமானவர்களே, ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் நம்மை தொடரும். கிருபை இல்லைன்னா இந்த உலகத்துல வாழ முடியாது. கிருபை இல்லைன்னா நம்ம இந்த பொல்லாத பாவமான உலகத்துல நம்ம வாழ முடியாது. பிரியமானவர்களே, அவர் ஆண்டவருடைய கிருபை இருக்கிறதினால் ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நம்மை நடத்துகிறார், நம்மை போதிக்கிறார், நம்மளை பராமரிக்கிற தேவனாய் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, ஆண்டவர் நம்முடைய ஆத்துமாவை தேற்றுகிறவராய் இருக்கிறார். ஆண்டவர் நம்மை தேற்றுகிற தேவனாய் இருக்கிறார். தேற்றுகிறதினால்தான் நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் இருக்கிற பிரச்சனைகள் மத்தியில் நாம் ஓட முடிகிறது. ஆண்டவருடைய கிருபை தாங்க. அந்த கிருபை இல்லைன்னா நீங்களும் நானும் நிற்க முடியாது என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவர் அவருடைய எண்ணெயை நமக்கு அபிஷேகம் பண்ணுகிறதை நாம் பார்க்கிறோம். அபிஷேகம் இல்லாதபடி, அபிஷேகம் சகலத்தையும் கற்றுக் கொடுக்கும். ஆவியானவர் சகலவற்றையும் நமக்கு போதிப்பார் என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, நம்முடைய பாத்திரம் நிரம்பி வழியும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆவிக்குரிய வாழ்க்கையில நிரம்பி வழிவோம். பூமிக்குரிய ஆசீர்வாதத்தினாலும் ஆண்டவர் பூரணமாக நம்மை நிரப்புவார் என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, இந்த நாட்களிலே கர்த்தர் நம்மை தேற்றுகிறவராய் இருக்கிறார். நம்மை பராமரிக்கிற தேவன் நம்ம கூட இருக்கிறார்.
அவருடைய கோலும் அவருடைய தடியும் அவருடைய வார்த்தையும் நம்மை தேற்றுகிறதா இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் இந்த காலை வேளையில ஆண்டவருடைய வார்த்தை நம்மை தேற்றி கொண்டு இருக்கிறது. வேதத்தில் அநேக காரியங்கள் மூலமாக ஆண்டவர் நம்மை தேற்றுகிறார். மனுஷனால் தேற்ற முடியாது. ஆண்டவர் தான் நம்மை வார்த்தையின் மூலமாக ஆண்டவர் நம்மை தேற்றுகிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அவர் கோல் அதிகாரம் நம்மோடு இருக்கிறது. ஆண்டவர் நம்மை தேற்றுகிறார், வார்த்தையினால் தேற்றுகிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இன்றைக்கு ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில நடக்கிற பொல்லாத காரியங்களுக்கு மத்தியில் ஆண்டவர் நம்மை தேற்றுகிறார், நம்மை நடத்துகிறார். அவர் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவரே, என்றைக்குமே நம்ம பயப்பட தேவையில்லை. கர்த்தருடைய வார்த்தை அவருடைய கோல் என்ற அதிகாரமும் நம்ம கூட இருக்கிறபடினால், கோல் இருக்கும்போது செங்கடல் பிளந்தது என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு கோலானது அவருடைய வார்த்தை, அவருடைய கரம் நம்மோட கூட இருக்கிறபடினால் நம்முடைய சத்துருக்களுக்கு முன்பாக அவர் நமக்கு ஒரு பாதையை உண்டு பண்ணுவார். அவர் நமக்கு ஒரு பந்தியை உண்டு பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். நம்முடைய எல்லாவற்றையும் ஆண்டவர் பார்த்து கொள்ளுவார். பொல்லாத மனிதர்கள் மத்தியில் ஆண்டவர் நம்மை உயர்த்துவார். நமக்கு சொந்தமான எதுவா இருந்தாலும் அந்த காரியம் நம்ம கிட்ட வந்து சேரும் என்பதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, நிச்சயமாக ஆண்டவர் நமக்கு திருப்பி கொடுப்பார் என்று விசுவாசியுங்கள். நாம் ஜெபிக்கலாம். பரலோகத்தில் வாசமாய் இருக்கிற அன்பின் பிதாவே, உங்க நாமம் மகிமைப்படுவதாக, உங்க ராஜ்யம் வருவதாக. ராஜா, இந்த நாள்ல ஆண்டவரே அப்பா, உன் சத்துருக்களுக்கு முன்பாக நான் உனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துவேன் என்று சொன்ன வார்த்தையின்படி ஆண்டவரே, உங்க பிள்ளைகளுடைய ஆண்டவரே, சத்துருக்கள் யாரா இருந்தாலும் அவர்களுக்கு முன்பாக உங்க பிள்ளைகளை உயர்த்துங்க அப்பா. ஆண்டவரே, அவர்களுக்கு முன்பாக ராஜா சாட்சியாக நிறுத்துங்க ஆண்டவரே. பண தேவைகளை சந்திங்கப்பா. வர வேண்டிய பணங்கள் வரட்டும் ஆண்டவரே. அப்பா, வாடகை கூட கட்ட முடியாத இருக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் பண தேவைகளை சந்திங்க ஆண்டவரே. இந்த கடன் பிரச்சனையில சிக்கி இருக்கிற பிள்ளைகளை, ஒவ்வொரு குடும்பங்களை விடுதலை ஆக்குங்கப்பா ஆண்டவரே. இந்த கிரெடிட் கார்டு மூலமாக சிக்கி இருக்கிற குடும்பங்கள் ஆண்டவரே, இயேசுவி நாமத்தினால அப்படிப்பட்ட ஒரு சிக்கலா இருக்கிற குடும்பங்களை கர்த்தர் வெளியே கொண்டு வாங்கப்பா ஆண்டவரே. வருமானத்தை தாங்க ஆண்டவரே. இப்படிப்பட்ட கடன் பிரச்சனையினால போராடுகிற குடும்பங்களுக்கு கர்த்தர் இந்த நாளிலே விடுதலை தரும்படி நான் செபிக்கிறேன் ஆண்டவரே. இயேசுவி நாமத்தினால தகப்பனே ஆண்டவரே, இந்த பிரச்சனையிலிருந்து முற்றிலுமாக உங்க பிள்ளைகளை விடுதலை ஆக்குவீராக ஆண்டவரே. இசப்பா ஆண்டவரே, இது நிமித்தமாக மனம் உடைந்து இருக்கிற குடும்பங்களுக்கு கர்த்தர் இந்த நாளில அற்புதத்தின் கரம் நீட்டப்படுவதாக ராஜா. ஆண்டவரே, இந்த நாள்ல ஒப்பு கொடுக்கிற ராஜா ஆண்டவரே, குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தைய கட்டளிடுவீராக ராஜா. ஆண்டவரே, பண பிரச்சனைகள் மாறட்டும் ஆண்டவரே. வீடு விற்க வேண்டும் என்று கேட்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் அற்புதங்களை செய்யுங்க ராஜா. ஆண்டவரே, உனக்கு அதிசயங்களை செய்வேன் என்று வாக்கு பண்ணின தேவன் நீர் அல்லவா. இந்த நாட்களில் ஒரு அற்புதம் நடக்கட்டும் ராஜா. வர வேண்டிய பணங்கள் வரட்டும். வானத்தின் பலகணிகளை திறப்பீராக இயேசுவின் நாமத்தினால. இந்த நாள்ல ஒப்பு கொடுத்து நான் செபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.